Hi, this is Vijay. Welcome to bullsStreet. இந்த வீடியோவில் ஒரு பர்டிகுலர் செக்டார், இந்த பர்டிகுலர் செக்டாரில் வந்து ஒரு நாள் ஏற்றம் ஒரு நாள் மாற்றம் அப்படின்னு மாறி போயிட்டுருக்கு. அப்படி மாறி போயிட்டுருக்கு. இந்த செக்டாரை கரெக்டாக பிடிச்சோம்னா, அந்த செக்டாரில் உள்ள 4 ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்கையும் கரெக்டாக கார்னர் பண்ணி அடித்தோம்னா, இந்த ஸ்டாக்ஸ்களில் வந்து பிடிஎஸ்டியும் பண்ணலாம், எஸ்டிபிடியும் பண்ணலாம், இன்ட்ராடே ஸ்விங்கும் பண்ணலாம், மைக்ரோ ட்ரேடிங் பண்ணலாம், நானோ ட்ரேடிங் பண்ணலாம். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சூட்டபுளாக இந்த மார்க்கெட்டுக்கு இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, ஆனால் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோம். இந்த 10Kங்கிற ஒர்க்கிங் கேபிட்டல் 20K ஆகுது, 40K, சம்டைம்ஸ் 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh, 6.4 lakhs இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் ஃபியூ டேஸ் ஹோல்டிங் ஆகுது. ஆனால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணுறமே அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் எஸ் 10K மேஜிக். 10,000 இருந்தால் போதும், இதை வச்சுட்டு பெருசாக சம்பாதிக்க முடியுமா நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட இது வந்துட்டு இருக்கும். ஸோ இதில் ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 rupees, 800, 1000, 1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னு ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறீங்கன்னு கேட்டால், 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துட மாட்டோம் அப்படிங்கிறக்காக தான். ஸோ இந்த சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லி உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லோ. அஸ் ஐ செட் 10K, 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா தேவையில்லை. இதுவே முழுக்க போதுமானது. ரெண்டாவது ஹைலைட், எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடோட டைம்லி ட்ரேடிங்காக பண்ணும்போது, அது பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் கூட 3 to 7 இன்ட்ரெஸ்ட் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் பண்ணும்போது லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். மூணாவது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், அந்த சப்ஸ்கிரைபை தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம், ஏன் இந்த லாக்டவுன் காலகட்டத்தில் இந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸும் மறுபடியும் ஆர்வமாக திரும்ப வந்து ஒவ்வொரு மாதமும் சப்ஸ்கிரிப்ஷனை ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் ரியலி சூப்பர், நிறைய ப்ராஃபிட்ஸ் பார்த்து எங்களுக்கு பெருசாக வேணும்னு இந்த bullsStreetCasino அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் போய் தொடர்றாங்க. இந்த bullsStreetCasino எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். இதில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தேவையான பணத்தை விட பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். இது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். டெய்லி ட்ரேட் பண்ணணும், 9:15 மணிக்கு ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிற அடிக்ஷன் உள்ளவங்க இதுக்கு வர வேண்டாம். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக சூஸியாக தான் ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஒரே ஒரு மோட்டோ தான், ஒருவரோட காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி ஒரு மெலிதான நகர்வு அப்படிங்கிற மாதிரி இது இருக்கும். இந்த bullsStreetCasinoவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பின்பகுதியில். இந்த சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 per month. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த bullsStreetோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணும்போது என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கல. பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இந்த மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைக்கு, ஸ்பாட், மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் போய் ஜாக்பாட் மாதிரி வாய்ப்பு கூட திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நீங்கள் எல்லாருமே சூப்பர்ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. இல்லை ட்ரேடிங் பண்ணுறதுல நேரம் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஐடியில் இருக்கோம், இல்லை பிபிஓவில் இருக்கோம், இல்லை ஃபாரின் கண்ட்ரியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், டைம் ஜோன் ஒத்து வரல, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருக்கோம், நேரம் இல்லை, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு இந்த சூப்பர்ஃபைன்ஸ் பென்னின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து ட்ரேடிங்கே வேண்டாம். ஸ்டாக்ஸை 5 பைசாலையும் சின்ன பென்னி ஸ்டாக்ஸை வாங்கி வச்சா மட்டும் போதும். அது மேலே ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ இந்த சூப்பர்ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 per month. ஸோ எது வேணுமோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு செக்டர் ஒரு நாள் ஏறுது, ஒரு நாள் கீழே இறங்குது, ஒரு நாள் இன்ட்ராடேயில் ஸ்விங்காக ஏறி இறங்கிட்டுருக்கு. அந்த மாதிரியான ஒரு நிலையில்லாமல் மாற்றத்துக்கு உள்ளாயிட்டே இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டார் தான். ஜென்ரலாக வந்து நவம்பர்லேருந்தே இந்த ஆட்டோமொபைல் செக்டாரில் வந்து ஜோல்ட் ஆரம்பிச்சிடும் பிகாஸ் ஆஃப் தி ஃபெஸ்டிவல் சேல்ஸு. ஸோ இந்த வருஷம் நவம்பர் மாதம் வந்து சேல்ஸ் வந்து பிரமாதமாக இல்லை, சேல்ஸ் டவுன் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து அது வீடியோ நம்மளும் பேசிட்டோம். அண்ட் டிசம்பர் மந்தில் பார்த்தோம்னா அப்படின்னு பெருசாக இல்லை, அவங்களோட விளம்பரங்களே பரபரப்பாக இல்லை. அதெல்லாம் போட்டு நம்ம ட்ரேடிங்கில் இப்படி உட்காந்து பார்க்கும்போது, மார்க்கெட் டெப்த்து பார்க்கும்போது அந்த ஸ்டாக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். ஸோ இந்த செக்டரில் கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதில் வந்து லீடர் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து
அந்த எய்ச்சர் மோட்டார் தான். ஸோ எய்ச்சர் மோட்டார் வந்து நல்ல அப்படி போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. அண்ட் தென் M&M நல்ல ஸ்விங் கொடுக்குது. அண்ட் மாருதி ரொம்ப குவைட் சைலண்ட்டு. அண்ட் டாடா மோட்டார்ஸ் நம்மளுங்களை கழுத்து இருக்கிற லெவலில் இருக்குது. அண்டு அதர் ஹீரோ ஹோண்டா அதெல்லாம் வந்து சீன்லேயே வரல. ஆனால் என்ன செய்யுது, சீன்லேயே வரலன்னா கூட இன்ட்ராடேயில் ஒரு ஸ்விங் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துட்டு போயிடுது. மைக்ரோ லெவல் நானோ லெவல் பண்ணுற வாய்ப்பை கொடுத்துட்டு போகுது. அப்போ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து நிஃப்டி எப்படி போனால் நமக்கு என்ன, பேங்க் நிஃப்டி எப்படி போனால் நமக்கு என்ன, அதர் ஸ்டாக்ஸ் எப்படி போனால் நமக்கு என்ன, இந்த பர்டிகுலர் செக்டாரை மட்டும் எடுத்து வச்சு அப்படி உட்காந்து பார்க்கும்போது இந்த செக்டார் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஒன் டே ப்ளஸ்ஸு ஒன் டே மைனஸ் இப்படி போகட்டும். அதை பற்றி நம்ம கவலை இல்லை. எந்த டேரெக்ஷனில் போதும் அந்த டேரெக்ஷனில் சேஸ் பண்ணி போய் நம்ம ரைட் என்ட்ரி ரைட் எக்ஸைடில் கொடுத்தா மட்டும் போதும், நம்ம ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி வந்துடலாம். அண்ட் தென் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்ட்ராடேயில் வந்து மேலே ஏறி கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி சைடில் போய் நிற்கிது. இப்படி வரும் கிராஃப், இப்படி போய் இப்படி சைடில் போயிடுது. ஸோ அந்த மாதிரி போகும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு மைனர் லெவலில் அல்லது ஒரு இன்ட்ராடே ஸ்விங் பண்ணுறதுக்கு ரொம்ப பொருத்தமாக இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது. அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வருது அப்படின்னா, நாம ஏன் மார்க்கெட்டை பற்றி பயப்படணும், நாம ஏன் நிஃப்டியை பார்த்து பயப்படணும், நாம ஏன் பேங்க் நிஃப்டியை பார்த்து பயப்படணும், நாம ஏன் மார்க்கெட் நியூஸை பார்த்து பயப்படணும். இந்த நமக்குன்னு ரெடியாக ஒரு செக்டார் இங்கே இருக்குது. ஆட்டோமொபைல்னு ஒரு செக்டார் இருக்குது. இந்த ஆட்டோமொபைல் செக்டார் நல்லாவே நமக்கு தெரியுது. நவம்பர் டிசம்பரில் இப்படி தான் அடிபடும் அப்படின்னு. ஸோ நவம்பர் போயிடுச்சு. டிசம்பரில் வந்து இந்த மாதிரி போகுது. நியூ இயர் சேல்ஸை பற்றி இன்னும் பெருசாக வந்து ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை. அதெல்லாம் அந்த நியூஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் தள்ளி வச்சுட்டு பார்க்கும்போது, ப்ரைஸிங் மட்டும் பார்க்கும்போது, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் கவனித்து பார்த்தா தெரியும், இன்ட்ராடேயில் ஏறுற மாதிரி போயிட்டு கீழே வந்துடும். அப்போ இதை எப்படி டீல் பண்ணுது, இன்ட்ராடேயில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து ஆட்டோமொபைல் ஸ்டாக் வந்து மேலே ஏற, ஃபார் எக்ஸாம்பிள் எய்ச்சர் மோட்டார் மேலே ஏறுற மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லணும்னா, இந்த இடத்துல வாங்கினா இந்த இடத்துல விற்கலான்னு இன்ட்யூஷன் சொல்லுதுன்னா, எது டார்கெட் பாயிண்ட் அவங்க இன்ட்யூஷன் சொல்லுதோ அதை விட கம்மியாக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா கரெக்டாக நம்ம வந்து காயின் பண்ணி எக்ஸிட் பண்ணி வந்தாலும், இல்லைனா மனசு என்ன சொல்லுதோ அதே ஸ்டிக் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு முன்னாடி கீழே இறங்கி வந்துடும். ரிவர்ஸ் டைரெக்ஷனில் போய் பையிங் ப்ரைஸ்க்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அதை தின்னுட்டு கீழே போயிடும். ஸோ கீழே போகுதுன்னு உடனே வந்து மாற்றி வச்சுக்கிட்டு ஷார்ட் செல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போனோம்னா கீழே போன ஸ்டாக் மேலே வந்து பழைய ஹைக்கும் வராது, இன்பிடியில் வந்து சைடில் போய் நின்றது தான் தொடர்ந்து நான் மார்க்கெட்டில் பார்த்துக்கிட்டு. அதுக்காக தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்குது. ஸோ அந்த வாய்ப்பை வந்து எவ்வளவு நம்ம நினைக்கிறோமோ அதில் பாதி, அதை இன்னும் பாதி, நான் அதில் பாதி அதுக்கு பாதி, பட் மல்டிபிள் ட்ரேடிங், நம்பர் ஆஃப் ட்ரேடிங் வந்து ஒரு நாளைக்கு 10-20 ட்ரேடிங் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பண்ணிகிட்ருப்பேன். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸ் வந்து ஒவ்வொரு நாளுமே காசு கொடுக்க ரெடியாக இருக்குது. அது காசை பணமாக கொடுக்காம சில்லறையாக கொடுக்கும்போது நம்ம வந்து மல்டிபிள் ட்ரேடிங் அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது நான் திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரே ஒரு பாயிண்ட்டாக தான், திரும்ப சொன்ன பாயிண்ட்டை பேசுகிறீங்கன்னு சில பேர்லாம் நினைக்கலாம். நிஃப்டியை மறந்துடுங்க, பேங்க் நிஃப்டியை மறந்துடுங்க, மற்ற எல்லா ஸ்டாக்ஸையும் மறந்துடுங்க, மார்க்கெட் நியூஸை மறந்துடுங்க, இன்ஃப்ளேஷனை மறந்துடுங்க, RBI கவர்னர் சொல்கிற அதை மறந்துடுங்க. இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 4 ஸ்டாக்ஸ், இப்போ சொன்ன மாதிரி 4 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்டாக்கை மட்டும் வாட்ச் பண்ணி அதை ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி மல்டிபிள் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக இந்த டிசம்பர் மாதமும் காசு கிடைக்கும், ஜனவரிலையும் காசு கிடைக்கும், நியூ இயரை பெருசாக கொண்டாடிடலாம் சின்னதாக ட்ரேட் பண்ணி. ஸோ அதுக்காக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேட் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து பார்க்குற புது பார்வையாளராக, நியூ வியூவராக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இந்த சேனலை பார்க்குற நீங்கள் எல்லாருமே யாராவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சரியான டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா லோ ப்ரைஸில் வந்து ஆப்ஷன் பண்ணுறதுக்கும் லோ ப்ரைஸில் பெனி ஸ்டாக்ஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபாஸ்ட்டாக ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம். அது எப்படி ஆரம்பிக்கிறதுங்கிறதுக்கான டீட்டெயில் விட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.